ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சிவராத்திரி ஸ்பெஷல் அக்கி தம்பிட்டு அப்படின்ற ஒரு கர்நாடகா லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கர்நாடகால செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி. இது சிவராத்திரிக்கு ரொம்ப ஸ்பெஷலா செய்வாங்க. இது வந்து நார்மலான அரிசி லட்டு ரெசிபி தான். இதை வந்து அக்கி தம்பிட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. செய்யறதுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி. ஒரு கப் அரிசின்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல போட்டுட்டு நல்லா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மொறுன்னு பொன்னிறமா வந்த பின்னாடி நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆனாதான் அதுல பச்சை வாடை அடிக்காது, உங்களுக்கு வயிறுமே வந்து வலிக்காது சாப்பிடும் போது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வந்த பின்னாடி நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிடலாம். இதை வந்து ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ அதே பேன்ல அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அரை கப்புன்றது 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஹீட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ அதே தட்டில் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து ஆற வச்சிருங்க. இப்போ அதே பேனில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தோல் உரிகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சிடலாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தோல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அரைக்கும் போது. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதையும் அந்த தட்டில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற வச்சிருங்க. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வச்சிருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளை மட்டும் தனியா அரை வச்சிருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அரைக்க போறது கிடையாது. லாஸ்டா வந்து லட்டுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து இதை நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல அரை கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சு, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட வந்து காஞ்ச தேங்காய் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும்ல, அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது காஞ்ச தேங்காய்னால 1-2 நிமிஷம் வந்து வறுத்தாலே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நார்மலான சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் வந்து கரையணும். நல்லா கரைஞ்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் கெட்டியாகி வரும். உங்களுக்கு வெல்லம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் லட்டு பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஆற வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கொரகொரப்பாவோ இல்லை ஃபைனாவோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாகவே அரைச்சிக்கலாம். இதை வந்து தட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சிருக்க எள்ளை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நெய் ஆட் பண்ணாமே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். உருட்டும் போது பிசுன்னு அந்த அளவுக்கு ஒட்டாது. ஆனால் நெய் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட இல்லைனா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லம் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிடிக்க வராது. அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் லைட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு லட்டு வந்து இப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஈஸியாக பிடிக்க வருது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் வெல்லத்தை வந்து ட்ரையாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக ஆட் பண்ணிவிட்டு நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணி நல்லா சுட நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் காலி பண்ணிடணும். அதுவும் வந்து 1 வீக் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா வந்து எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்றது வந்து தெரியல. நீங்கள் வந்து அது எப்படி செஞ்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. சீக்கிரமே வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் காலி பண்ணிடுங்க. இந்த மாதிரி லட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த லட்டு ரெசிபியை இந்த சிவராத்திரிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.